சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். சசிகலாவும் அமித்ஷா பிடியில தான் இருக்காங்க. சசிகலா சரியா பார்த்துக்கலன்னாக்கா 3%காரர்கள் நெருங்க விடாமல் தடுத்து விட்டாங்கிறது அவங்க மேலே தெரியும். அதனால தான் அவங்க மேலே என்னென்ன படி உண்டோ அத்தனையும் ஷோ ஆக்சுவலாக சசிகலா ஒழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா சலிச்சு போய் சசிகலா வெளியே அமிச்சாங்க. சசிகலா வெளியே அமிச்சிட்டு சோவோட மகன் 2 பேரும் உள்ள வந்து அப்புறம் தான் இந்த பார்த்துச்சு நம்ம ஒழிச்சு கண்டினியூ ஆக சொல்லி தான் சசிகலா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி சசிகலா திருப்பி கொண்டு வந்தாங்க. சோ வெளியிடுச்சு. 2வது அப்பல்லோ டாக்டர்கள் யாரும் அவங்கள பார்க்குறது அவங்களாவே டெல்லியில இருந்த ஆட்கள் எல்லாம் இப்போ மோடி தான் அமிச்சார். அமெரிக்கால இருந்து தான் வந்தாங்க டாக்டர். அமெரிக்கா எல்லாமே மோடி தான் அரேஞ்ச் பண்ணார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய பேசு பொருளா மாறி இருக்கு. 2வது அம்மையார் சசிகலாவுடைய பேச்சும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதை முதற்கட்டமா அம்மையார் சசிகலா அவர்கள் நேற்று பேசுகிற பொழுது கட்சியினுடைய கொடியை அறிமுகம் பண்றாங்க. கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. மேல அதிமுக கொடி கருப்பு, சிகப்பு, இடையில வெள்ளை நிறம், வலதுபுறம் அண்ணா, இடதுபுறம் ஜெயலலிதா, இடையில எம்ஜிஆர் அவர்கள். இப்ப நான் கொடி அறிமுகப்படுத்துற, கட்சி பேரை வெகு விரைவில் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்றாங்க. அந்த விழாவில் பேசும்போது சசிகலா சொல்றாங்க, நான் பெங்களூர் சிறையில் இருந்தேன், செங்கோட்டையன் கூப்பிட்டாரு, இப்ப எடப்பாடி தானே முதலமைச்சரா இருக்காரு, இங்க தமிழ்நாட்டு சிறைக்கே வந்துருங்க. இல்ல தமிழ்நாட்டு சிறை வேணாம், எனக்கு பெங்களூரே போதும் அப்படின்னு நான் நினைச்சு வேண்டான்ட்டேன். ஒருவேளை நான் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு சிறை வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் சசிகலாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது, என் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. என்னையா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? அந்த நேரத்தில் யார் ஆட்சியில் இருந்தது? இங்க முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். செங்கோட்டையன் கூப்பிட்டாரா இங்க வந்து? ஜெயலலிதா சிறையில் இருந்த போது எடப்பாடி தான் ஆட்சி. இல்ல, இறந்த உடனே, ஜெயலலிதா இறந்த உடனே 4 ஆண்டு தண்டனை கொடுத்தவங்க சசிகலா அவங்க சிறைக்கு போறாங்க. ஜெயலலிதா இறந்தப்புறம் இவங்க சிறையில் இருந்தாங்க சசிகலா. அப்ப சசிகலாவை கூப்பிட்டாங்களாம், எதுக்கு பெங்களூர் சிறையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கன்னு. அந்த அம்மா சொல்லுது, என் மனசுல கடவுள் சொன்னாரு, நான் அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு நான் உங்க பேச்சை கேட்டு நம்பி செங்கோட்டையன் தான் கூப்பிட்டாருன்னு தமிழ்நாடு வந்திருந்தா நீங்க முன்னாடி நான் நிக்கவே மாட்டேன்றாங்க சசிகலா. என்ன நடக்குது? சசிகலா இப்படி பயந்ததுக்கு என்ன காரணம் தெரியாது. செங்கோட்டையனை பார்த்து பயப்படுறாங்க. செங்கோட்டையனை பார்த்து பயப்படல, அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் சரியா இல்லைங்கிற மாதிரி இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ அண்ணா உடல்நிலை சரியில்லாம் படுத்தார். சரி, அன்னைக்கு காங்கிரஸுடைய நேர் எதிரி அவங்க அண்ணா திமுக காங்கிரஸுக்கு நேர் எதிரி. இந்திரா காந்தி ஆட்சி பிரதம மந்திரியா இருக்காங்க. அண்ணாவை உடனே அமெரிக்காவுக்கு அமிச்சார் ட்ரீட்மெண்ட். எம்ஜிஆர் படுத்தார், சரி, கை கால் உழுந்து போச்சு. ராஜீவ்காந்தி வந்தார், அமெரிக்கா கூட்டு போங்கன்ட்டார். சரி, இவங்கெல்லாம் ரைவல்ஸ், எதிரிகள், கூட்டணியில இல்லை, அவங்கெல்லாம் எதிரிகள். அமுச்சு விட்டாங்க, காப்பாற்றி ஆகணும்னாங்க. கூட்டணியில் இருக்கிற நீ மோடி உன்னை கடைசி ஊரில் அனுப்பு. ஜெயலலிதா படுத்த போது இங்கே தான் இருந்தாங்க. என்ன உள்நோக்கம்? அந்த அம்மா மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் டிகுன்னா வச்சு கேஸை போட்டு அந்த அம்மாவை குற்றவாளி ஆக்கினாங்க. குற்றவாளி ஆக்கினதுலேயே அந்த அம்மா பாதி ஃபங்க் ஆகிடுச்சு. மைக்கேல் டி முகாவுடைய டிப்ரெஷன் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அதில் பாதி காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரண்டர் ஆனாங்க. சரணாகதி அடைஞ்ச உடனே அடுத்த யாரோ ஒரு
அந்த ஒரு ஜட்ஜி வந்தார் குமாரசாமி குமாரசாமி. கணக்கு போட்டாரு பாருங்க, உடனே ஏதோ ஒரு கணக்கெல்லாம் சொல்லி பயங்கரமா கணக்கு போட்டு விடுதலை ஏதோ ஒண்ணு பண்ணாரு. சொல்லி அவரை அந்த மாலை விடுதலை பண்ணார். விடுதலை பண்ணியும் ஏவன் குற்றவாளிங்கிற பேர் கடைசியூரில் அவங்களுக்கு நின்றுச்சு. ஜெயலலிதாக்கு அவங்க எப்படி ஜெயலலிதா தண்டனையில் இருந்து தப்பிச்சாங்கன்னா அந்த மாதிரி இறந்து போச்சு. இறந்து போயிட்டதுனால இனி அவங்க வந்து குற்றவாளி லிஸ்ட்டில் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க ஏவன் குற்றவாளியாக தொடர்கிறார்கள், தண்டனையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் இறந்து போனதுனாலங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு. அது 3% அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. சாகும்போது அந்த அம்மா A1 குற்றவாளியாக தான் இறந்தது. சசிகலா A2 குற்றவாளி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து வைத்தியம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு ஒரு பெரிய தகராறுலாம் வந்தது. என்னன்னா அங்கே இருந்த CCTV எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா இருந்த இடத்துல கேட்டா பெண் முதலமைச்சர் அவங்களுடைய மருத்துவத்தை பற்றி டெய்லி ஒரு சீஃப் மினிஸ்டர் படுத்திருந்தாக்கா அவருடைய உடல்நிலையை பற்றி அந்த நலத்துறை அமைச்சர் வந்து தினசரி வந்து ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்கணும். இது மாதிரி இருக்குது, இப்போ இவ்வளோ தேடி இருக்காங்க, இவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறது தினசரி அவங்க உடல்நிலையை பற்றி பத்திரிகையாளர்களும் அவங்க சொல்லியிருக்கணும். அண்ணாவுக்கு அதுதான் பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு அதுதான் பண்ணாங்க. இல்லையா, ஒரு பெண் முதலமைச்சர்ன்றதுக்காக என்ன சிகிச்சைன்றது சொல்லலாமா? சிகிச்சை என்னன்னு சொல்ல வேண்டியதில்லை. சிகிச்சைக்கு பிறகு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, எவ்வளோ தூரம் இதாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு சரி அதையே சொல்லலையே அவங்க. அன்னைக்கு இருந்த அந்த உதயகுமார்கள் வந்து நலத்துறை அமைச்சராக இருந்தார், எங்கே போனார்னு தெரியல. கேட்டால் இடைத்தேர்தலுக்காக நான் போய்விட்டேன், தலைவி சாவ கிடக்குறாங்க, இவர் இடைத்தேர்தலுக்கு போயிட்டாராம், இப்படியெல்லாம் விட்டாங்க. அப்புறம் வந்து கவர்னர் ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கல, வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் பத்திரிகையாளரை சந்திக்க அவங்க ஓடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மர்மம், ஏதோ ஆக அந்த அம்மாவை வந்து வைத்தியம் பண்ணாங்களா இல்லை பண்ணாமையே தொலைச்சி கட்டி விட்டாங்களான்னு தெரியல. இல்ல உடன்பிரபா சகோதரி சசிகலா அம்மா நேற்று சொல்றாங்க ஏன் மேல குலப்பழிய போட பார்த்தாங்க இவங்க. ஆமா, அதெல்லாம் வச்சு சசிகலா ஒழிச்சு கட்டணுன்றது முடிவெடுத்தோம். ஏன்னா சசிகலாவுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, மெயின் பிரச்சனை ஜெயலலிதா ஒரு 3%காரர். அந்த 3%கார தலைவி வந்தபோது 3%காரருக்கு பூரா நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு குஷியாக இருந்தாங்க. அவங்க உள்ளேயே நெருங்க விடாமல் ஒரு கேடயமாக நின்று ஜெயலலிதாவை வந்து அந்த 3%காரனுக்கு வந்து டாமினேட் பண்ணாமல் தடுத்து நிறுத்தது சசிகலா. மன்னார்குடி குடும்பமே, அந்த மன்னார்குடி குடும்பம். அதனால தான் அவங்க மேலே என்னென்ன பழி உண்டோ அத்தனையும் போட்டாங்க. ஷோவெல்லாம் இன்னது தான் எழுதினார்னு கிடையாது. ஷோ வந்து ஆக்சுவலாக சசிகலா ஒழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா சலிச்சு போய் சசிகலா வெளியே அமிச்சாங்க. ஆமாம், அப்போ தான் ஷோவுனுடைய உண்மையான சொரூபம் வெளியில் வந்தது. என்னாச்சு? மதுவிலக்கை பற்றி இப்போ எழுதுவார் கலைஞர் குடிக்க வைத்தார், இது பண்ணார், அது பண்ணார், நீ இஷ்டத்துக்கு எழுதணும் மனுஷன். ஜெயலலிதா வீட்டில் வந்து அவருக்கு பொடியில் ஜெயலலிதா வீடு சிக்கின உடனே அவர் போய் உட்கார்ந்த இடம் வந்து அவங்க மதுபானம் தயாரிக்கிற மைடாஸ் கம்பெனியில் தான் போய் உட்காந்தார். அப்புறம் தான் தெரிஞ்சுது சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்த ராமசாமி உடையாரினுடைய ஓரியன் கெமிக்கல் கம்பெனியினுடைய அந்த சாராய ஆலைக்கு அட்வைசர் யாருன்னு பார்த்தா ஷோவோட அப்பா ஸ்ரீமான் சீனிவாஸ். ஆக அவங்க குடும்பமே சாராயம் காய்ச்சற குடும்பமாக இருந்திருக்குது. அப்போ வந்து ஒரு பெரிய சாராய வியாபாரிக்கு அட்வைஸராக இருந்திருக்கிற மகன் வந்து ஜெயலலிதா நடத்தின சாராய கம்பெனிக்கு போயிருக்காரு. இந்த சாராய வியாபாரிகள் தான் மது விலக்கை பற்றி பேசுகிறவங்க. அப்புறம் தான் அந்த ஜெயலலிதாவுக்கு அது மேட்ரு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து அவர் மகனையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டார். சசிகலா விட அமைச்சிட்டு சோவோட மகன் 2 பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் தான் இந்த பார்த்துச்சு நம்மளை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லி தான் சசிகலா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி சசிகலா வீட்டுக்கு திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க, சோவை விட அமைச்சாங்க. இதுதான் நடந்தது. இதெல்லாம் பத்திரிக்கையில் வராது, ஏன்னா 3%காரருக்கு அதை அத்தனையும் மூடினாங்க. இருந்து பார்த்தவங்க எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தான் நடந்தது. தமிழ்நாட்டில் வந்து இந்த வழக்கு நடந்தாக்கா இவங்க முதலமைச்சராக இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவை கொண்டு போனாங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? அது பண்ணது வந்து ஒன்றிய அரசு, மோடி அரசு. அந்த கேஸை அங்கே மாற்றினாங்க. அது என்னன்னாக்கா தமிழ்நாடு கூட அந்த அம்மாளுக்கு சொந்த ஊர் கிடையாது, கர்நாடகா தான் அந்த அம்மாளுக்கு சொந்த ஊருக்கு கொண்டு போய் விட்டாங்க. அது அப்புறம் வந்து அந்த அம்மா வந்து சரியா அடங்கல் என்ன ஒன்று டி குன்கா வந்து தண்டனை கொடுத்துட்டார். அப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு பிறகு குமாரசாமி வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி பிரயோஜனம் பண்ணல. அதில் அவங்க ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாங்க, பெரிய டிப்ரெஷனுக்கு வந்துட்டாங்க. டிப்ரெஷன் வந்தாலும் டிப்ரெஷன் தான் அவங்க வெளியே வரல.
அம்மையார் சசிகலா தான் சரியா பாத்துக்கல ஜெயலலிதா அப்படின்றாங்க. அதெல்லாம் அதான் நான் தான் சொல்கிறேனே, சசிகலா சரியாக பார்த்துக்கலனாக்கா 3%காரர்கள் நெருங்க விடாமல் தடுத்து விட்டாங்கங்கிறது அவங்க மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டு. அதனால தான் அவங்க மேலே என்னென்ன பழி உண்டோ அத்தனையும் போட்டாங்க. நம்மளால் செத்து போய் தான் தூக்கிட்டு வந்து போட்டாங்கன்றதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது தெரியுமில்ல. அவங்க உயிரோடவே இருக்கல, டெட் பாடியாக தான் இங்கே கொண்டாங்க. ஆனால் ஒன்று தெளிவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிரதாப் ரெட்டி அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதாவை அட்மிட் பண்ண முடியாதுங்கிறார். ஏன் எதனால? ஏன் வேண்டாம் சார் இந்த வம்பு, இந்த வம்பு எங்களுக்கு இந்த இவங்களே வேண்டாம், தயவு செய்து கூட்டு போயிட்டாங்க. மிரட்டி தான் அங்கே சேர்த்துனா. ரெண்டாவது அப்போல்லோ டாக்டர்கள் யாரும் அவங்கள பார்க்கவே இல்லை. ஆமாம், அவங்களா போய் டெல்லியில் இருந்த ஆட்கள் எல்லாம் இப்போ மோடி தான் அனுப்பிச்சார். அமெரிக்காலேருந்துலாம் வந்தாங்க டாக்டர். அமெரிக்கா எல்லாமே மோடி தான் அரேஞ்ச் பண்ணார். கண்துடைப்பு. ஆமாம், அப்போல்லோ பழைய தூக்கி கடைசியில் இறந்த பிறகு பழைய பிறகு அப்போல்லோ மேலே போட்டார். அவர் அதுக்கு தான் பயந்தார். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது அவருக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அண்ணாவுக்கு சரி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. புற்றுநோய் இல்லையா? புற்றுநோயை ஒன்றும் பண்ண முடியாது, எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா மருத்துவர்களும் என்ன பயந்தாங்கன்னா, இங்கே அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தால் அவங்களுக்கு இருந்த செல்வாக்களை மக்கள் கூடி வந்து ஆஸ்பத்திரியை நெருப்பு வச்சு கொடுத்திடுவாங்க. ஆமாம், அந்த காரணத்தினால தான் அவங்க 2 பேர்த்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா அப்படி நடக்குன்னு பார்த்தா அன்செரிமோனியா சார் இறந்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாகவே இல்லையா அவங்களுடைய மரணத்தில் பெரிய தாக்கம், தமிழ்நாட்டுக்கு பெரிய தாக்கம் ஏற்படுது. இப்போ எம்ஜிஆர் இறந்தபோது கூட அவருக்கு எதிர்பார்த்த கூட்டம் சவ ஊர்வலத்தில் வரல. ஏன்னா இவங்க தேவையில்லாமல் கலைஞருடைய சிலையை அவங்க போய் உடைச்சாங்க. உடைச்ச உடனே திமுகவை அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. எவன் வெளியே வந்தாலும் உதைக்க ஆரம்பித்தாங்க. என்னத்துக்கிட்ட ஒம்பது ஜனங்க இது பண்ணல. எம்ஜிஆர் பாடி வரும்போது பசங்க ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, டிவியில் காட்டினாங்க. நாங்கள் அதை பீச்சுக்கிட்ட அதை கலங்கரை விளக்கத்துக்கிட்ட வரும்போது நாங்கள் அதில் இதில் சேர்ந்துட்டோம். அந்த ஊர்வலத்தில் காரில் போகிறேன். பின்னாடி கார் தான் ஒரு பாடி கூடவே நான் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டேன். நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். என் வண்டியில் யார் இருந்தான்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி, எங்கள் அண்ணன், நான் சதாசிவம், எம்எஸ் சுப்புலட்சுமி, எங்கள் அண்ணன், நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அந்த அம்மா வந்து எம்ஜிஆரை பார்க்கணுன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க, நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ தான் நான் போய் எம்ஜிஆருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பல விஷயங்கள் அப்போ நான் பார்த்தேன். பாடியாக வச்சுருந்த போது பார்த்தேன். அதெல்லாம் இருந்தது. அதனால் சசிகலா வந்து ஒரு அவங்களுக்கு கெட்ட பேர் வந்ததுக்கு காரணம் ஒரு 3%காரி ஆட்சிக்கு வந்த உடனே 3%காரருக்கு போல் அப்படியே சும்மா குதூகலத்தில் கும்மாளம் போட்டாங்க, நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு. கிட்டையே நெருங்க விடாமல், இன்னும் சொல்லப்போனால் சில காஞ்சி மடத்து மேலே அது ஒரு கொலைகார கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம், கற்பழிக்கிற கூட்டங்கிற அளவுக்கு டேமேஜ் பண்ணி காஞ்சி மடத்தை காலி பண்ணது அளவுக்கு பண்ணதுக்கு காரணம் ஜெயலலிதா பண்ணாங்க. அதுக்கு காரணம் சசிகலா குடும்பத்தோடு இருந்தாங்களா ஜெயலலிதா கூட? யாரையுமே நெருங்க விடாம. சசிகலா அவங்க சகோதரிகள் எல்லாமே இருந்தாங்க. இளவரசி சுதாகரன். நான் போகும்போதெல்லாம் நடராஜ மாத்தம் தான் இருப்பாங்க. நான் சசிகலாவை பார்த்ததே கிடையாது. சசிகலா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னை பார்க்கணுன்னு சொல்லி வண்டி அனுப்பிச்சாங்க. நான் போய் பார்த்துட்டீங்க. எனக்கு நடராஜன் ரொம்ப நெருக்கம். பல விஷயங்களை பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுவார். அவர் அன்னைக்கு அவர் தான் டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராகவே சொல்லலாம். ஃபைனலாக நடராஜன் தான் பார்த்தார். நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றிலாம் சொன்னோம்னா அசிங்கமாக போயிடும். இறந்த பிறகு அவங்கள பற்றிலாம் அப்படி பேசாதீங்கன்றாங்க. இறந்த பிறகு பேசுகிறது தான் வரலாறு, சரித்திரங்கிறது. அக்பர் இறந்த பிறகு தான் அவர் வரலாறு எழுதுறாரு. இறந்து போன அக்பரை பற்றி பேசலாமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஹிட்லரை பற்றி, இறந்து போன ராஜராஜ சோழனை பற்றி பேசலாமான்னா என்ன அர்த்தம்? இறந்து போன பிறகு தான் அவங்க வரலாறு ஆகிறார்கள். வரலாறுங்கிறதே இறந்து போனவர்களை பற்றி தான். அதனால தான் இதை பற்றி அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம். எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம். பல விஷயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்தரங்கங்கள் அது எங்களோட போயிடும். வேறு யாராவது வந்து ஒரு காலத்தில் அதை தோண்டி எடுத்து இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சசிகலாவுடைய இந்த புதிய கட்சி, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தேவர் சமூகத்துடைய வாக்கு வங்கி,
இதெல்லாம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தேர்தல்? என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜெயலலிதாவினுடைய மூளையாக செயல்பட்டவரே சசிகலா தான். நடராஜனும் சசிகலாவிலும் இல்லைன்னா ஜெயலலிதா கிடையாது. அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு எல்லாம் இருந்ததை ஒழிய செயல்முறையில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆளுமை, இரும்பு பெண்மணி, அதெல்லாம் இவங்க இப்போ ஜாதிக்காரிங்கிறதுனால ஏற்றி விட்டாங்க. அவருடைய அறியாமையெல்லாம் பல சமயங்களில் வெளியே வந்திருக்குது. பெண்களுக்கே பாதுகாப்பு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் சந்திரலேகா மேலே ஆசிட் ஊற்றுனது எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் அப்போ தான் இருந்தது. அதெல்லாம் அந்த அம்மா மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது, நம்ம ஜாதிக்காரி அப்படிங்கிறதுக்கு அந்த 3%காரங்க அவருடைய குறைகளை பூரா மூடி மறைச்சாங்க. அவங்களாலே தாங்கிக்க முடியல. உதாரணத்துக்கு அந்த காஞ்சி மடத்து மேலே அந்த அம்மா ஆக்ஷன் எடுத்த போது, நான் பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயிலில் ஒரு டிஸ்பென்சரி இருக்குது. சரி, அந்த டிஸ்பென்சரியில் நான் டாக்டர். அங்கே ஒரே நான் பிராமின், நான் ஒருத்தன் தான், மற்ற எல்லாம் அவங்க. அந்த காஞ்சி மடத்தில் மேலே அந்த அம்மா ஆக்ஷன் எடுத்துகிட்டு போது அவங்க துடித்த துடி, நம்மளாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாளே இவரை அதுக்கு கருணாநிதி பரவாயில்ல போல் இருக்கு அப்படி தான் பேசினாங்க. அது அவங்களால சகிச்சிக்க முடியல. காஞ்சி மடத்தினுடைய உண்மை ரூபத்தை, உண்மை சொரூபத்தை வெளியில் கொண்டது ஜெயலலிதா. அதுக்கு பின்னணியில் இருந்து சசிகலா, அந்த குடும்பத்துடைய வேலை அதை வெளியே கொண்டுட்டாங்க. இல்லை, இன்னைக்கு அரசியலில் பழிக்குமான்ற சசிகலாவுடைய இந்த புதிய கட்சி எல்லாம், சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். சசிகலாவும் அமித்ஷா பிடியில் தான் இருக்காங்க. அது ரொம்ப சுலபமாக உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி? பரப்பநகர காலத்திலேருந்து விடுதலை வர்றாங்க, ஆயிரக்கணக்கான கூட்டம் அப்படியே அலம் மோதிக்கிட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருது. ஒரு கிலோமீட்டர் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. காலையில் பெங்களூரில் ஆரம்பித்தவங்க ராத்திரி வரலும் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க. அவ்வளோ வழியெல்லாம் வரவேற்பு, அது இதுவும் அமக்களமாக இருக்குது. நம்மளே டிவியில் பார்த்து பெரிய கூட்டம், அப்போ ஏற்பட்ட கூட்டம். நான் என்ன நினச்சேன்னா பெரிய தீவிரமான முறையில் இறங்க போகிறாங்க அரசியல்னு பார்த்தா எங்கே போனாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஒன்றும் காணும். ஒரே நிமிஷம் தான் அமித்ஷா கூப்பிட்டாரு, என்ன மறுபடியும் போறியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த என்ட்ரியும் வேலைக்கு ஆகாது. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ஒன்றா கூடி சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி முதலமைச்சர் பதவிக்கு இது பண்ணிடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த பாஜக கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. ஆமாம், பண்ண மாட்டேன்ட்டு. ஏன் பண்ண மாட்டேன்? தீர்ப்பு காரணம் காட்டினாரு. ஏன்னா அந்த அம்மா வந்துருச்சுன்னா அதிமுக ஒன்றா சேர்த்துருவார். அந்த அம்மா ஒரு பெண்ணுங்கிறதுனால பெண்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக வந்துடும், சுயமாக நின்றுடுவாங்க, நம்ம பிடியில் அதிமுக இருக்காது. ஆக யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வரக்கூடாதுங்கிறதால தான் அந்த சட்டவிரோதமாக அந்த கவர்னர் போனார். பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல தீர்ப்பு இருக்குன்றாங்க. தீர்ப்பு வர ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அதே தானே பொன்முடிக்கு சொன்னார், அந்த ரவி சொன்னார், ஆமாம் பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு. கோர்ட்டுக்கு போனார். காலைல 8 மணிக்கு பதவி பிரமாணம் பண்ணுறியா என்ன அப்படின்னாங்க. கோர்ட்டு 7 மணிக்கு வந்து நின்றுட்டார். அவ்வளோதான். அதை அன்றைக்கி அவங்க பண்ணலை, விட்டுட்டாங்க. அப்புறம் அதனுடைய விளைவு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தது. பழனிசாமி தலைமையில் நம்ம இருக்க வேண்டியதாக போச்சு. பழனிசாமியால் தன்னோட உயிருக்கே ஆபத்துன்றாங்க சசிகலா இன்னைக்கு. அதெல்லாம் தெரியாது, என்னன்னு தெரியாது. பழனிசாமிக்கு அவ்வளோ புத்தி இருக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ கிடைச்ச பதவி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். சசிகலா காலில் விழுந்து எப்படி பதவி வாங்கணும்னு வாங்கிட்டார். வாங்கிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பதவி விடாமல் பிடிச்சிக்கிட்டார். அதுக்கு காரணம் பின்னணியில் வந்து அமித்ஷா இருந்தார். அமித்ஷாவால் இயக்கப்பட்டார். அதனால் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, பழனிசாமி இருந்தால் அமித்ஷா ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற பயத்தில் சொன்னாங்களே. நன்றிங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.